ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் தர்மம் பற்றி 2 வகுப்பாக கற்றுக்கொண்டோம். அதை பற்றி கலந்து ஆலோசித்தோம், ஆராய்ச்சியும் செய்தோம். யதார்த்த வாழ்வில் தர்மம் எவ்வாறு வடிவெடுக்கிறது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இந்த வகுப்பில் தானம் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானம் எவ்வாறு ஒரு நபருக்கு சேரும், ஒரு நபரால் தானம் செய்ய முடியுமா, தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வித்தியாசம், எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம், எதையேனும் எதிர்பார்த்து செய்வது தானம். நாம் செய்யும் தர்மம் தர்மமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாருக்கு செய்யறோங்கிறதே தெரியக்கூடாது. அதற்கு பேர் தர்மம். இல்ல நான் இன்னாருக்கு தான் செய்யறேன் அப்படி என்று தெரிந்தால் அதற்கு பேர் தானம். இந்த 2 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த 2 இது செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம தர்மமா தானமா. சில பேர் சொல்லுவாங்க இவர் தான தர்மங்கள் நிறைய செய்வாருன்னு. 2மே செய்வாருன்னு. நான் செய்யும் செயலால் இவர் தான் பயனடைகிறார், இவர் பயனடைவதால் எனக்கு ஏதோ ஒரு பலன் உடனடியாக இவர் மூலமாக கிடைக்கும் என்று இருந்தால் அது தானம். நான் யாருக்கு செய்யறேன்னே தெரியல, மொத்தமா செய்யறேன், அது பல பேருக்கு போய் சேரும். அது மாதிரி கொடுக்கறதுனால நான் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்கவில்லை. பலன் வரும், அது வேற. பலன் வரும், வராம இருக்காது. ஆனால் நான் அந்த பலனை, குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து இந்த தர்மங்கள் செய்யவில்லை. அப்படி என்று இருந்தால் அவை தர்மம் என்று. மகாபலி சக்கரவர்த்தி அசுவமேத யாகம் பண்றாரு, 100 அசுவமேத யாகம் பண்றாரு. 100வது இந்திரலோக பதவி கிடைக்குது. அப்ப பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து 100வது அசுவமேத யாகத்துல அசுவமேத யாகம் பண்றப்ப தர்மங்கள் செய்ய வேண்டும். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து உள்ள உருவத்துடன் 3 அடி உருவம் கொண்ட உடலுடன் வருகிறார். 3 அடி உருவம் கொண்டதால் 3 அடி கேட்டார். 3 அடி உருவத்துடன் வருகிறார். சக்கரவர்த்தி எனக்கு என் காலால் அளக்கும் அளவிற்கு 3 அடி இடம் கொடு அப்படின்னு கேட்டார். என் காலால், ஏன்னா அவன் காலில் அளந்து கொடுத்துருவார்ல, கொடுத்தாலும் கொடுக்கலாம். என் காலால் அளக்கும் அளவிற்கு 3 அடி இடம் கொடு என்று கேட்டார். என்ன அவ்வளவு சின்ன பையன், நீ எதுக்கு அப்படி கேட்கிற? நீ வேணா 1 ஏக்கர் எடுத்துக்கோ. இருந்த விசாலனா அவர் பாலகனாக, பிராமண பாலகனாக வருகிறார். பறந்து விசாலத்தையே கொடுக்குறேன், ஏன் 3 அடி கேட்கிறேன்? இல்ல எனக்கு வேணும், நான் கேட்கிறத கொடுக்கணும். அதான் தர்மம். கேட்கிறத கொடுக்கணும், பலன் எதிர்பார்க்காம. தந்தேன்னு கொடுக்க போறப்ப சுக்கராச்சாரியர் தடுக்கிறாரு. இல்ல இது சரியாக தெரியல, இவன் சரியா சாதாரண பாலகனாக இருக்க மாட்டான் என்று அவர் யூகித்து கூறுகிறார். இருந்தாலும் அவர் கொடுக்க முற்படுறார், கொடுத்துடுறார். கொடுத்ததுக்கு அப்புறம் மகாபலி சக்கரவர்த்தியை வியக்கும் அளவிற்கு, அனைவரும் வியக்கும் அளவிற்கு வாமன உருவத்தில் வந்த இறைவன் முழு உருவத்தை எடுத்து காட்டுகிறார். விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார். முதல் அடியால் இந்த உலகத்தையும், 2வது அடியால் அந்த சிராசங்களையும் வளர்க்கிறார். 3வது அடி எங்கு வைப்பது என்று கேட்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி இறைவனே கேட்கிறப்ப தன்னுடைய தலையை கொடுக்கிறார். என்ன பெரிய, பல பேர் கேட்டது கொடுக்கணும். உடனே அவர் பையன் சண்டை போடுறான். நீ கேட்கிறப்ப இருந்த உருவம் வேற, அதே உருவத்தில் அல்லவா நீ அளந்திருக்க வேண்டும் என்று, அதுதானே நியாயம் என்று கேட்கிறார். நீ வேண்டுமென்றே இந்த தர்மத்தை கலக்கப்படுத்துவதற்காக வந்தவன் என்று சாதிக்கிறார். அப்பதான் வாமன அவதாரத்தில் பெருமாள் சொல்றாரு, மூடனே, தர்மத்திற்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாய். அசுவமேதம் யாகம் நடத்தி நீ தர்மம் அல்லவா செய்ய வேண்டும், நீ தானம் தானே செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க. எப்படி தானம் ஆகும் என்று கேட்கிறார். நீ இந்திரலோக பதவியை எதிர்பார்த்துதான் இந்த கேட்டதை கொடுக்கிறாய்.
இப்ப நீ ஒன்றை எதிர்பார்த்து உடனடியாக ஒன்றை எதிர்பார்த்து செய்கிறாயே தவிர இந்த எதிர்பார்ப்பு நீ கூட நீ செய்கின்ற தர்மம் அனைத்தும் தானமாக மாற்றி விடுகிறது. தானத்தாலும் புண்ணியம் வரும், அது ஒன்றும் தவறு இல்லை, புண்ணியம் வரும் அவர் கேடு. ஆனால் ஒன்றை எதிர்பார்த்து கொடுப்பதால் இது தர்மம் ஆகாது என்று கூறி அவருக்கு விளங்க வைக்கிறார். அந்த தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் என்று அதான் தானம். தானத்திற்கு உரிய கிரகம், காரக கிரகம் சூரியன். ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தால்தான் தானம் செய்வார். கொடுக்கும் மனசு வரணும். சூரியன் பகவானுடைய ஆசை இருந்தால்தான் அந்த தானம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். காரகம் சூரியன் ஆதிபத்தியம் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் நல்லா இருந்தார்னா அவர் தானம் செய்வார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5வது பாவகம் எண்ணினால் அவர் தானம் செய்வார். யாராவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்குறப்ப நம்ம போய் தடுக்க கூடாதான். பிச்சை கேட்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு இதான் விலையா போச்சு, உங்களுக்கு கொடுக்காதன்னு ஒருத்தர் கொடுக்க வர்றாரு, பையில கையை நுழைச்சிட்டாரு, 20 ரூபாய் எடுத்து கொடுக்க போறாரு, எதுக்கு இப்பெல்லாம் கொடுத்து பழகிக்கிறார்? அவங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு, கொடுக்காதன்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவரை சொல்றார், கொடுப்பது அழுத்தருப்பான் சுற்றமும். அவர் மட்டும் கெடுக்க மாட்டார், அவருடைய சுற்றமும் உண்பதற்கு எதுவும் இல்லாமல் கெடுப்பவார். கொடுப்பதும் உண்பதும் இன்று கெடும். கொடுக்கிறதை யாரும் தடுக்கக்கூடாது. தவறாகவே கொடுப்பதாகவே இருந்தாலும் தடுக்கக்கூடாது. தவறான நபருக்கு கொடுப்பதாக தெரிந்தாலும் கொடுக்கிறது கண்டிப்பா பயன் வரும். இது 5ஆம் ஸ்தானம். தானம் செய்பவருக்கு புத்திர தோஷம் இருக்காது. யாருக்காவது ஜாதகத்துல புத்திர தோஷம் இருக்குன்னா தானம் செய்ய சொல்லுங்க. அதனாலதான் சில பேர் பண்டாரங்களுக்கு உணவு அளிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவாகவே தானம் செய்தாலே நல்லது. தானம் செய்தால் புத்திர தோஷம் நீங்கும். 5ஆம் இடம் புத்திர காரக, புத்திரம் கிடைக்க வேண்டிய ஸ்தானம். மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ஒப்பவே இல்லை சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் தானம் செய்தால் அந்த தோஷம் விலகும். மனம் விரும்பிய குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்றால் தானம் செய்ய வேண்டும். மனம் விரும்பிய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் தானம் செய்ய வேண்டும். மனம் விரும்பிய தொழில் அமைய வேண்டும் என்றால் தானம். மனம் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்றால் தானம். சில பேருக்கு வாழ்க்கை துணை காதல் திருமணம் செய்வார்கள். அந்த பொண்ணு உதாரணத்துக்கு அந்த பொண்ணு அழகாவே இருக்க மாட்டாங்க. போன முகம் இருக்கும், பெருசா ஒரு அழகுன்னு இருக்காது, கண்ணாடி போட்டிருக்கோம், மேக்கப் சம்மந்தம் இல்லாம ஒரு மேக்கப் போட்டிருக்கோம். உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த பையனுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் நல்லா இருப்பாங்க. அதற்கு பேர் இந்த 5ஆம் இடம், இந்த மனசு பிடிச்சு பண்றது. கோடீஸ்வரனா இருப்பான், பிரைவேட் ஸ்கூல்ல போய் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு டீச்சரா வேலை பார்க்கறது. நீ எதனா இந்த வேலையை பார்க்கணுமான்னு கேட்பாங்க. எனக்கு பிடிச்சு பாக்குறாங்க, செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. சில பேர் சம்பாதிக்கிறதுனே அவசியம் இல்லை. வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு, குழந்தைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா செட்டில் ஆயாச்சு, வீட்டு வாடகை வருது, அதெல்லாம் சமாளிச்சாலே போதும். இருந்தாலும் அந்த பெண்மணி ஒரு ஸ்கூல்ல போயோ இல்ல ஏதாவது ஒரு கடையில ஏதாவது ஒரு இதுல போய் வேலை பார்ப்பாங்க. எனக்கு பிடிச்ச வேலையா இருக்குங்க, எனக்கு செஞ்சாதான் என்னுடைய திருப்தி, அந்த வாழ்நாள் திருப்தி ஏற்படுது, அந்த நாளைக்கே இந்த வேலை செஞ்சாதான் திருப்தி ஏற்படுதுன்னே சொல்லி செய்வாங்க. சில பேர் கடுமையாக உழைப்பார்கள், பெருசா வருமானம் இருக்காது, இருந்தாலும் அந்த வேலையில இருப்பாங்க. என்னவென்றால் அவருக்கு அந்த வேலையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு, ஒரு திருப்தி.
திருப்தி என்ற மனநிலையை கொடுப்பதே தானம் தான். தானம் செய்ய செய்ய திருப்தி என்ற மனநிலை மனதிற்குள் வரும், மனிதனுக்கு வரும். திருப்தி என்ற மனநிலை வந்தாலே நிம்மதி வந்து குடிபுகும். திருப்தி என்ற கதவு இருந்தால் மட்டும்தான் நிம்மதி என்ற உறுப்பினர் வந்து நமக்குள் குடிபுகுவார். அதற்கு இந்த 5ஆம் இடம் அவசியம், தானம் அவசியம். சில பேர் நண்பர் இருப்பாங்க. இந்த நண்பர் வந்து ஒன்றும் அவ்வளவு ஒரு நாகரிகமான தோற்றமோ, நல்ல ஒரு ஸ்டைலிஷான முடியோ, நல்ல ஒரு அழகான பைக் எல்லாம் வச்சிருக்க மாட்டார். ரொம்ப சாதாரணமான மனுஷனா இருப்பார். சில நேரத்துல தண்ணி கூட அடிக்கலாம், பாக்கு போடுவாரு. பக்கத்துல போய் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனா ஒரு பிராமணர், ஒரு பிராமண செய்துவார். நான் எதுக்கு பிராமணன் சொல்றேன்னா, பொதுவாகவே மற்றவர்கள் கூட பழகுவதற்கு யோசிப்பார்கள் சார். ஆள் தெரிஞ்சுதான் பழகுவார். ஆனா அவர் வந்து அவர் கூட ரொம்ப நெருங்கி என்னுடைய உற்ற நண்பன் அப்படின்னு பழகுறாரு. பிராமணன் சொல்றது காரணம் வந்து வேற ஒண்ணும் இல்ல, சுத்தபத்தமா இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அந்த அதுக்காண்டி மத்தவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்களாங்கிற அர்த்தத்துல சொல்லல. நல்ல ஒரு இடத்துல இருந்து வந்தவர் வந்து அந்த நண்பர் கூட ரொம்ப ஜோவியலா நல்லா க்ளோஸா பழகுறாங்க, டெய்லி சந்திப்பாங்க. இவர் தண்ணி வாசனையே பிடிக்காது இந்த பையன். ஆனாலும் இவர் கூட பழகுறப்ப அந்த தண்ணி வாசனை பிடிக்காத மாதிரியே தெரியாது. சரி என்ன பண்றது, அவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் செய்யும் மாயாஜாலம். அம்மா அப்பா படிக்கவே இல்லை, பொண்ணு வந்து டாக்டர் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா இந்த 5ஆம் இடம் செய்யும் மாயாஜாலம். இப்ப டாக்டருடைய பொண்ணு டாக்டர் ஆகுதுன்னு அது வேற. டீச்சர் ஹெட்மாஸ்டருடைய பொண்ணுங்க டீச்சரா வேலை பாக்குறாங்கன்னா அது வேற. விவசாய குடும்பத்துல இருந்து வர்ற பொண்ணு டாக்டருக்கு படிச்சு டாக்டர் நல்லா சைன் பண்றாங்க, நல்ல ஒரு உயரத்தை நோக்கி போறாங்க. அதற்கு இந்த 5ஆம் இடம். ஐந்தாம் இடம் தானம் செய்பவர்களுக்கு மட்டுமே வம்ச விருத்தி ஏற்படும். வம்ச விருத்தினா குழந்தைகள் இருப்பது மட்டுமல்ல. ரொம்ப பேர் வம்ச விருத்தினா குழந்தைகள் இருப்பது மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அப்படிங்க, குழந்தை அவர் குழந்தை அவர் குழந்தை. சில பேர் 5 தலைமுறைகளை பார்ப்பவர்களாக இருப்பார். இல்ல என்னன்னா, ரொம்ப போனா ரொம்ப பேருக்கு அப்பா பேரு ஞாபகம் இருக்கும், தாத்தா பேரு ஞாபகம் இருக்கும், தாத்தாவுடைய அப்பா பேரு ஞாபகம் இருக்காது, அவங்களுடைய தாத்தா பேரு ஞாபகமே இருக்காது, யாருமே தெரியாது. தானம் செய்பவர்களுக்கு வம்ச விருத்தி என்றால் அனைத்து வம்ச உறுப்பினர்களுக்கும் அவருடைய பதிவு ஏற்படும். மதுரையில தியாகராஜர் செட்டியார் என்பது அவருடைய கொள்ளு பேரனுக்கு கூட கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்தாலும் அந்த தியாகராஜர் செட்டியாருடைய பேர் வந்து தெரியும், அவர் உருவம் தெரியும், அவர் செய்த காரியங்கள் அனைத்தும் பதிவாகும். தானத்தினால் ஏற்படுகிறது. தானத்தினால் உடனடியாக பலன் கிடைக்கும். அதனாலதான் அந்த பரிகாரம் சொல்றப்ப தானத்தை முதன்மையாக சொல்வார். எதுக்கு கோயில்ல போய் சந்திர தோசை இருக்கா, பச்சரிசி வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, பச்சரிசியை கடைசியா முடிச்சுட்டு யாருக்காவது கொடுக்கணும். கோதுமையை வைத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு. சுண்டக்கடலையை வச்சு பூஜை பண்ணுங்க, என்ன அது யாருக்காவது கொடுக்கணும். பூஜை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அந்த பழக்கம் இப்ப சில பேருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கிறவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், தானமாக கொடுக்கணும். தானம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமாக தேவைப்படுவது. ஊன் உணவு உடை உறக்கம் போல் தானம் என்பது அவசியமானது. நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அரை அடியில் கோவணமும் வராது. பார்த்து, நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அரை அடியில் கோவணம் வராது. இந்த புண்ணியம்ங்கிற வார்த்தை வந்து இந்த 5ஆம் இடத்தை, அதனால்தான் இந்த 5ஆம் ஸ்தானம் பூர்வ புண்ணியம் என்றே அழைக்கிறார்.
தானம் செய்பவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் வரும். இந்த தானம் என்பது தர்மத்திற்கு தர்மம், தர்மத்திற்கு தர்மஸ்தானம். அந்த ஆன்மாவுடன் ஒட்டியே வருவது, அடுத்த பிறவியில் தொடரும். தர்மம் என்பது ஒவ்வொரு பிறவியிலும் தொடரும். தானம் செய்வது உடனடியாக அடுத்த பிறவியில் பலன் கிடைக்கும். உடனடியாக பலன் கிடைப்பது தானம். அதனால ஏதாவது எதிர்பார்த்து செய்யறதா இருந்தா தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ன தானம்னு தான் சொல்லுவாங்க, அன்ன தர்மம்னு இல்லை. என்றால் யாருக்கு போட போறோம், யாருக்கு அதை பயன் போய் சேருதுங்கிறது நல்லா தெரியும். ரத்ததானம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக பலன் கிடைக்கும். அன்னதானம் உடனடியாக பலன் கிடைக்கும். இதெல்லாம் பண்ண முடியலையா, நல்ல வார்த்தை பேசினாலே போதும். கைப்பிரிய அளவு கீரை மாட்டுக்கு கொடுத்தாலே போதும். இறைவனுக்கு ஒரு பச்சிலை திருமூலர் சொன்ன செய்யுள்ள வரும். அதனால ரொம்ப செய்ய முடியலையா, பரவாயில்ல. பசுமாட்டுக்கு ஒரு கீரை போட்டா இல்ல, இறைவனுக்கு ஒரு சும்மா பச்சை இலையை எடுத்து இறைவனுக்கு போட்டு இறைவனை கும்பிடு. அதுவும் செய்ய முடியலையா, நல்ல வார்த்தைகள் யாரெல்லாம் நீ சந்திக்கிறியோ அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசு, அதுவும் ஒரு தானம். இந்த 5ஆம் இடம் என்பது தானத்திற்கு சூரியன் என்ற கிரகம் தாரகம் கிரகமாக உள்ளது. சூரியன் எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறதோ அந்த ஸ்தானம் தானம் அவர் வாழ்க்கையில் செய்வார். சில பேர் அன்னதானம்னா டொனேஷன் உடனே கொடுத்துருவாங்க, இயல்பு இருக்கும். சூரியன் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது, பொதுவாகவே சூரியன் எந்த கிரகத்துடன் பொதுவாகவே சேர்ந்திருக்கிறது முக்கூட்டு கிரகம் என்று கூறக்கூடியது சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றுமே இணைந்து இருக்கும். பெரும்பாலும் அட்லீஸ்ட் 2 கிரகமாவது இணைந்து இருக்கும். சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் அவர்கள் நண்பர்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம். டீ வாங்கி கொடுத்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு. நண்பர்களுக்கு சில பேர் ஃபீஸே கட்டுவாங்க, எக்ஸாம் ஃபீஸ். அவனால கட்ட முடியாது, சரியா லாஸ்ட் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கட்டு நாளைக்கு நான் 2 நாள் வச்சு கொடுத்துறேன் உடனே கொடுக்குறானா இல்லையா, கொடுக்குறதெல்லாம் எதிரே பார்க்க மாட்டாங்க, கட்டிடுவாங்க. சூரியனும் புதனும் இணைந்திருந்தார். தாய் மாமன் மூலமாக இவருக்கு கிடைக்கும், அதாவது இவர் மூலமாக தாய் மாமனுக்கும் கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைந்திருந்தார். ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் இவர் கொடுக்கலாம், இல்லைன்னா இவருக்கும் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்குலாம் சூரியனும் புதனும் சேர்ந்ததுதான் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். கல்வி சார்ந்த தானங்கள் பெறுவதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. சூரியனும் புதனும் இணைந்திருந்தார். நல்ல பேச்சு மூலமாக நல்ல பேர் மோட்டிவேட் பண்ண, நல்ல மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சூரியனும் புதனும் இணைந்து. சூரியனும் புதனும் இணைந்திருப்பவர்கள் சொல்லும் பரிகாரம் பலிக்கும் என்பதை விட அது ஏன் பலிக்கும்னு சொல்றாங்கன்னா, பெருவாரியான பரிகாரங்கள் தானத்தை அடிப்படையாக வைத்தே வருவது. சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் வாழ்க்கை துணையுடன் செய்யும் தானம். அவர் பொண்ணு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் கன்னிகாதானம் செய்வார். பொண்ணு கல்யாணம் ஆகுமா, ரொம்ப சிக்கல் இருக்கு, அந்த குடும்பம் ரொம்ப ஒளிந்து போன குடும்பமாச்சு, எப்படி அவர் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, கண்ணை கட்டிட்டு இருக்காரு. சூரியனும் சுக்கிரனும் நலமுறை இணைந்திருந்தால் அவர் கன்னிகாதானம் கண்டிப்பாக செய்வார். திருமணம் என்பதே கன்னிகாதானம் தான். கவலையப்படாதீங்க, திருமணம் நல்லபடியா செஞ்சு வைத்தீங்கன்னே சொல்லுங்க. ஏன்னா யதார்த்த வாழ்வில் நடப்பது. சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் அமாவாசை யோகம் என்று கூறுவதுண்டு. அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த சூரியன் தந்தைக்காரன், சந்திரன் தாய்க்காரன், 2ம் இணைவது சிறப்பு. மூதாதையர்களுக்கு தானம் செய்வர். மூதாதையர் பேரில் ஏதாவது தானம் செய்து மூதாதையர் பேர் அதுக்கு
சில பேர் அவங்க தாத்தா பேர் வச்சுக்கிட்டு மோர் பந்தல் வச்சிருப்பாங்க. வருஷம் வருஷம் மோர் பந்தல் வச்சு அந்த தாத்தா இந்த மாசத்திலேயோ வாரத்திலேயோ முழுவதும் மோர் பந்தல் வச்சு கொடுப்பாங்க. இதெல்லாமே சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் பொழுது. சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அவர் செய்யும் தானம் சகோதரர்களுக்கு சென்று சேரும். சகோதரர் மூலமாகவும் இவருக்கு தானம். அண்ணனுக்கு கல்யாணமே ஆகல, தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அண்ணன் சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே இவருக்கு கிடைக்கும். செவ்வாயுடன் இணைந்திருக்கும் பொழுதோ ரத்த தானம் செய்யலாம். சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் ஒரு வகையான தோஷம், அந்த தோஷம் கழிப்பதற்கு ரத்த தானம் செய்தாலே அல்லது ரத்த விருத்திக்கு என்னென்ன உணவு இருக்கோ அந்த உணவினை அனைத்தும் யாருக்காவது தானம் செய்தாலும் சிறப்பு. அது அப்படிதான். நீங்க ஏதாவது 4-5 இந்த ஜோதிடர் கேட்டோம்னா அவர் ஆமான்னு சொல்லுவார், ஆமா செஞ்சிருக்கேன்னு சொல்லுவார். அதுதான் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம். நம்ம ஜாதகமே இப்ப சூரியனும் செவ்வாயும் எங்கேயாவது ஒரு முறையில சேர்ந்தோ பார்த்தோ சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ நலமுறை அமைந்திருந்தால் இதற்கான வாய்ப்பு உண்டு. சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் கல்வி தானம் செய்வார். சில பேர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு போறது நிறுவனம் ஸ்பான்சர் பண்றாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்தால் இது மாதிரியான தானங்கள் செய்வார். சில பேருக்கு அந்த அமைப்பே கிடைக்கும். காசி யாத்திரையை வந்து கம்மியான செலவுல போயிட்டு வருவாங்க, வேற யாரோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க, சில பேரை கூட்டிட்டு போயிடுவாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் தானம் செய்வார். குரு அறிவு, புதன் புத்தி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சூரியனும் சனியும் இணைந்திருந்தால், இரண்டும் ஆகாத கிரகம் தான், இணைந்திருந்தால் மூதாதையர் வழியில் தானங்களை மேற்கொள்வார். அப்பா செஞ்சிட்டு இருந்தாரு, ஏன் செஞ்சாருன்னு தெரியாது. ஏன்னா எங்க தாத்தா செஞ்சுட்டு இருந்ததா அவர் சொன்னார். வழி வழியா செய்யறாங்க, நானும் செய்யறேன். நான்கு கால் பிராணிகளுக்கு அல்லது சில உயிரினங்களுக்கு, நமக்கு கீழ் உள்ள உயிரினங்களுக்கு தானம் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கார். தெரிஞ்சு சில பேர் ஒருத்தர் வருவார், அவர் வந்தாலே ஒரு 8-9 நாய் அவளை சூழ்ந்துட்டு வந்து நின்றோம். சாப்பாடு தூக்குவாதுல சாப்பாடு கொண்டு வந்து எல்லா நாய்க்கும் வைப்பாரு. எல்லாருமே பிரிச்சு பிரிச்சு வைப்பாரு, பேப்பர் பிளேட்டும் கொண்டு வந்துருவாரு. அந்த நாய்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவரு எங்கேயாவது அதுக்காண்டி எடுத்துட்டு வந்து போடுவார். ஏன் எதுக்கு செய்யறேன்னா தெரியாது, செய்வாங்க. பிராணிகளுக்கு அன்னமிடுதல் அல்லது அவரை பார்த்து அதனை பார்த்து கொள்ளுதல். வெறிநாய் கூட அவர்கிட்ட போனோம்னா சாந்தமாயிருமா. சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறார். இதுல எது பலம் பெற்றிருக்குன்னு பார்க்கணும். இணைந்து இருக்கு அல்லது பார்வையை பெற்றிருக்கு, சரி, எந்த கிரகம் பலம் பெற்றிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த தானங்கள் மாறும். சூரியனும் ராகுவும் இணைந்திருந்தால் தந்தை வழி முப்பாட்டங்கள் மூலமாக தான தர்மங்கள் ஏற்படும், தானமும் ஏற்படும். அப்பா வழி சொத்து ரொம்ப பிரச்சனையில இருக்கு, 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, இவருக்கு கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு, கிடைக்குமான்னு ஜாதகம் கொண்டு வந்து கேட்பாங்க. சூரியனும் ராகுவும் இணைந்திருந்தால் இது ஒரு வகையான தோஷம். அப்ப வந்து மூதாதையர்கள் பேர் சொல்லி ஒரு தியானம் செஞ்சிருக்காரான்னு கேட்கணும். செய்யலைன்னா அப்ப தோஷமாகவே இருக்கு, வழி விடாது என்று பொருள். இது பரிகாரம் செய்யணும். கேளுங்க அவங்க தாத்தா பேர் என்னன்னு, தாத்தா பேரே அவர் தெரியாம கூடாது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. தாத்தா பாட்டி பேர், அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமான்னா தெரியாது, மறந்துருப்பாங்க. திதி, ஏன்னா திதி செஞ்சிருந்தா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த பேர் சொல்லி ஞாபகம் இருக்கும்.
எதிர்தோஷம் இருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். யதார்த்த வாழ்வில் பார்த்தாலே தெரியும். சூரியனும் ராகுவும் ஏதோ ஒரு முறையில் இணைவு பெற்றிருந்தால் தோஷம் ஏற்படும். சூரியனும் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால் தாய் வழி மூதாதையர்கள் மூலமாக வருகிற தோஷம். இது தோஷம் தீர்வதற்கு யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் தானம் செய்து கொண்டிருப்பார். இவர் பார்த்தாருன்னா சில பேர் மடத்துக்கு எழுதி வைக்கிறது, மடத்துக்கு ஏதாவது டொனேஷன் செஞ்சிருக்கலாம். செஞ்சிருந்தாருன்னா அந்த தோஷம் அவருக்கு விலகி இருக்குன்னு அர்த்தம். செஞ்சிருக்கீங்க, ஆமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து செஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நடுவில் நின்றுச்சு அப்படின்னா சொல்லுவார். கேது சம்பந்தமான தோஷம் இருந்தாலும் விலகிவிடும். சூரியனுக்கு ஏதோ ஒரு முறையில் நினைவு பெற்றது. இவை அனைத்தும் காரகத்திற்கு ஏற்றவாறு இந்த தானங்களை பார்க்கும். இப்ப ஸ்தானத்திற்கு ஏற்றவாறு தானம் எவ்வாறு மிளிரும், ஸ்தானத்திற்கு ஏற்றவாறு எவ்வாறு மிளிரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். 5ஆம் இடமும் 1ஆம் இடமும், 1ஆம் ஸ்தானமும் 5ஆம் இடமும் இணைந்திருந்தால் மனதிற்கு பிடித்த பிள்ளைகள் வழி இவருக்கு நற்பெயர் கிடைக்கும். பிள்ளைகளால் யோகபாவம் உண்டு. தானம் இவரை வந்து சேரும். இவரால் பல பேர் பயனடைவர். எண்ணிக்கைக்குட்பட்டு நபர்கள் பயனடைவர். 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் இந்த பலன். 2ஆம் அதிபதியுடன் 5ஆம் அதிபதி ஏதேனும் முறையில் தொடர்பு கொண்டிருந்தால் 2ஆம் இடத்தில் கூட இருக்கலாம். அவர் செய்யறது குடும்பத்திற்கும் அவருடைய தனதானிய பாக்கியங்களுக்கும் வழிவகுக்கும். 5ஆம் இட அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தானம் செய்யுங்க, சரியாயிருமே சொல்லுங்க. செஞ்சிட்டு இருந்தா நடுவுல தடைப்பட்டிருக்கும். அதனாலதான் இவங்க ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க. சில பேர் இந்த வீடுகள்ல முதிர் கன்னியாக இருந்து யாராவது காலமாயிருப்பாங்க, யாராவது துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க நினைவா இவங்க ஒரு பெட்டி மாதிரி வச்சு வழிபடுவாங்க. அது எதுக்கு வழிபடுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் பெயர் சொல்லி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணுங்கிறதுனால. ரொம்ப பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொருளை எடுத்து யாரு கொடுக்குறாங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு தானமா கொடுக்குறாங்க. அதுவும் செய்யலாம், அவனுக்கு தப்பு இல்லை. வெளியில இருக்கிற நபர்கள் செய்தால் மிகவும் சிறப்பு. தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ யாருக்காவது செய்தால் அவர் வசதி படைத்தவராகவும் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. பிரியமா பேசி அவர் கொடுக்கலாம். தானம். 5ஆம் இட அதிபதியும் 3ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டால் அவர் பின் பிறந்த சகோதரர்கள் வழியாக தானம் நடைபெறும். சில பேருக்கு ரொம்ப தடங்களா இருக்கு, வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கு. கூட தம்பிய தங்கச்சியா இருக்காங்களா, அம்மா இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல போய் தானம் செய்யுங்க. இந்த மாதிரி தான காரியங்கள் 2 பேரும் சேர்ந்து ஈடுபடுங்க. அந்த தானம் வழிவிடும், சிக்கல்களை தீர்ப்பு வைக்கும். இல்ல அம்மா தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, மாப்பிள்ள வயசுல காலமாயிட்டாரு, ஒரு குழந்தை இருக்கு, தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுது, தங்கச்சியையும் குழந்தையும் பார்த்துக்கணும். 5ஆம் இட அதிபதியும் 3ஆம் இட அதிபதியும் நினைவு பெற்றிருந்தார். அதே சிறந்ததான். தெரிந்தவர்கள் கொடுத்தாலும் தானம் தான், அவனும் தவறு இல்லை. உறவினர்களுக்கும் கொடுக்கலாம். புரட்டாசி மாசம் ரொம்ப பேர் பெருமாளை கும்பிட்டு உறவினர்களை அனைவரையும் கூப்பிட்டு, சந்தில இருக்கிற குழந்தைகள் அனைவரையும் கூப்பிட்டு உணவு தானமாக கொடுப்பார். அதை ஒரு விருந்தாகவே நிகழ்த்துவார். ஐந்தாம் இட அதிபதியும் 4ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டால்
சுக துக்கங்களை தானமாக செய்து கொடுப்பார்கள். சுகங்களை, அதாவது சில பேர் மாலை போட்டுக்கிட்டோம்னா மெத்த இதை மேல தூங்க மாட்டாங்க, பாய் வச்சு கூட தூங்க மாட்டாங்க, சின்ன துண்டு விரிச்சுதான் தூங்கணும். இதுக்கு பேர் சுகங்களை தானம் கொடுத்தார். நான் சுகங்களை விட்டு கொடுக்குறேன், எனக்கு பதிலா வேற யாராவது அனுபவிக்கட்டும். நம்ம 100 பேர் பாயோ இல்ல பெட்டோ போடாம படுத்தாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல அதனுடைய விலை குறையும், பல பேர் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இது மறைமுகமாக செய்யக்கூடிய தானங்கள். சுகங்களை விட்டு கொடுத்தல். ரொம்ப பேரு அவங்க அப்பா பாயில தான் படுப்பாரு, ஆனா பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பெட்டு மேல படுப்பாங்க. சுகங்களை கொடுத்தல். தாய் வழியில் தானம் செய்தல். 4ஆம் இடதிபதியும் 5ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால், 5ஆம் இடதிபதியும் 6ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் வாழ்க்கைக்கு பின் இவர் தானம் செய்வார். வாழ்க்கைக்கு பிற்பகுதியில் தியானம் செய்வார். யாராவது இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப நாளா கொடுக்கல, சரிப்பா வட்டியெல்லாம் கொடுக்காத, அசலை மட்டுமாவது கொடு அப்படின்னு இவர் கேட்பார். இதுவும் ஒரு தானம். வட்டியை அனைத்தும் விட்டு கொடுக்கிறார். சில இடத்துல அசல்லையே சரி நீ 1.25 லட்சம் ரூபா வாங்கின, 1 லட்சமாவது கொடு, நான் கடனை சரி செஞ்சுக்கிறேன், நீ கஷ்டத்துல இருக்குன்னு தெரியுது அப்படின்னு செய்வார். சில பேருக்கு கடன் தள்ளுபடி ஆகும், பேங்க்ல இருந்து வாங்கின கடன் பயன் கிடைக்கிறது. யதார்த்த வாழ்க்கையிலே பார்க்கலாம். கடன் வாங்கினதான தள்ளுபடி ஆக முடியும். அதனாலதான் 6ஆம் இடம் கடன் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். சில பேர் நோயாளிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள். இது 5ஆம் இடதிபதியும் 6ஆம் இடம். தெரசா மாதிரி, மதர் தெரசா மாதிரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நல்லா கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப உதாரியா தெளிவா, ஒன்றும் பெரிய ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை இல்லை. ஆனா அவங்க பாட்டியை அவங்க கண்ணும் கருத்துமா பார்ப்பாங்க. அவங்க பாட்டி ரொம்ப சிரமப்பட்டு உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப அவன் பேர் என்ன இருந்தாலும் ஒரு கண்ணும் கருத்துமா அவங்க கூட இருந்து பார்த்துக்க வாய்ப்பு அவர் கிடைச்சு அவன் நல்லா பண்ணான். இவனா அப்படி பண்றான்னே ரொம்ப பேர் மகிழ்ச்சி பண்ணாரு. 5ஆம் இடதிபதியும் 6ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் இந்த வாய்ப்பெல்லாம் யதார்த்த வாழ்வில் நடக்கும். 5ஆம் இடதிபதியும் 7ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் வாழ்க்கை துணைவி வழி தானங்கள் செய்வது சிறப்பு. தானங்கள் செய்வார். நண்பர்கள் வழி தானங்கள் செய்வார். பார்ட்னர்ஷிப்ல 2 பேர் பார்ட்னரா இருப்பாங்க. அந்த பிசினஸ் மூலமா வர்ற லாபத்தை சில பேர் திருப்பதிக்கு எழுதி வைப்பாங்க. வர லாபத்துல 25% வர்றதை திருப்பதி குண்டியில போய் போட்டு வருவாங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கும். 5ஆம் இடதிபதியும் 7ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் இதற்கான வியாபாரம் நடக்க நடக்க அவர்களுடைய தானங்கள் கூடிக்கொண்டே போகும். 5ஆம் இடதிபதியும் 8ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் இவர் செய்த தானங்கள், செய்யும் தானங்கள் வேண்டாதவர்களுக்கு போய் சேரும். வேண்டாதவர்னா தகுதியான நபர்களுக்கு கொடுக்கணும்னு திருவள்ளுவரை சொல்றாரு. இருந்தாலும் தகுதி இல்லாத நபர், ஆனாலும் அவர் கேட்டுட்டு வர்றாரு. முதல் கேட்கவே கூடாதுங்கிறாரு. ஒருவேளை கேட்டுட்டு வர்றவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. வேண்டுதல் வேண்டாவாம், கேட்கிறதே கூடாது. கேட்கிற நிலைமையில ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவருக்கு இல்லைன்னு சொல்றது அதை விட கேவலமானது. அதை கொடுக்கணும். அப்புறம் கொடுக்குறப்ப தகுதி இல்லாத நபர்களுக்கு நாம் செய்த தானங்கள் சென்று சேர்ந்தால் அது இந்த 5ஆம் இடதிபதியும் 8ஆம் இடதிபதியும் தொடர்பு இவ்வாறு நடக்கும். சம்மந்தமே இல்லாம வெளிநபர்களுக்கு தானம் செய்வதாக, இது தங்கச்சிக்கு செய்யறோம், தங்கச்சி உள்ள வழிமுறையில வர்ற உறவினர்களுக்கு செய்யறோம், அல்லது நண்பர்கள் வழி வர்ற உறவினர்களுக்கு, தெரிஞ்ச நபர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த குழந்தை ரொம்ப வருஷமா இங்கதான் படிக்குது, அடுத்து உதவி பெறும் வகையில படிக்குது, நோட்டு புக்கு வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் யாருன்னே தெரியாது, யாருக்கோ ஒரு இடத்துல கண்ணுக்கு யாருக்கு போய் சேருதுன்னு தெரியும். ஆனா பெருசா ஒரு நபர் தெரிஞ்ச நபரா இருக்க மாட்டார். தனிப்பட்ட நபர்களுக்கு தானமாக போய் பெறும், தெரிஞ்ச நபராக இருக்க மாட்டார். பிறகு தெரியும் வெளியிடத்தில் வசிப்பவராக இருப்பார்,
இந்த மாதிரி தானங்கள் போயிடுச்சு. 9ஆம் இடதிபதியும் 5ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் தானம் தர்மம் இணைந்து செய்வார். செய்யற காரியங்கள் பல பேருக்கு போய் சேரும். தானம் மடங்கு மடங்காக பெருகும் பொழுது அது தர்மமாக மாறிவிடும். ஸ்கூல் கட்டுவாரு, காலேஜ் கட்டுவாரு, பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் அவர் குடும்பத்துக்கே கற்றுக் கொடுத்தது போல், அந்த சமூகத்துக்கே கற்றுக் கொடுத்தது போல் இந்த சமூகமே டெவலப் ஆயிடுச்சு, முன்னேற்றம் அடைந்து வரும். முதலில் தானமாக ஆரம்பித்தது கடைசியில் தர்மமாக அது சென்று முடியும். 5ஆம் இடதிபதியும் 9ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் மிகச்சிறந்த யோகம். யோகங்களே மிகவும் உயர்தரமான யோகம். 5ஆம் இடதிபதியும் 10ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் பொதுவாகவே இது சிக்கலான ஒரு தொடர்பு. இருந்தாலும் அவருடைய தொழில் வழியாக அவர் சங்கடப்படாம, இப்ப ஒருத்தர் 1 மணி நேரம் தான் கிளாஸ் எடுக்கணும், ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். ஆனா அவர் சங்கடப்படாம 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துட்டு அதே கொடுக்குற ஃபீஸை அதே 1000 ரூபாய் வாங்கிட்டு வருவார். கொடுக்குற அந்த தொகையை, இந்த மதிப்பூதியத்தை வாங்கிட்டு வருவார். சங்கடப்பட மாட்டார். நாம ஏன் கூட எடுக்கணும்னு நினைக்க மாட்டார். 5ஆம் இடதிபதியும் 10ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் இது மாதிரியான தானங்கள் செய்வார். 5ஆம் இடதிபதியும் 11ஆம் இடதிபதியும் தொடர்பு கொண்டால் அவர் செய்யும் தானங்கள் நிலைக்கு நிலை பெருகும். 5ஆம் இடதிபதியும் 12ஆம் இடதிபதியும் இதுவும் ஒரு சிக்கலான தொடர்பு. 5ம் 12ம் அவர் செய்கிற தானங்கள் எல்லாம் நீடித்து நிலைத்து நிற்பதற்கான தானங்களாக இருக்கும். டெம்பரரி தானம் எல்லாம் செய்ய மாட்டார். ஆனா இது எக்ஸப்ஷனலா தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. தானம் செய்வது அனைத்தும் விரயமாக கூடாது இல்லையா? கொடுக்க பெருக்கணும். இவர் கொடுக்கறது எல்லாமே விரயமாகும். ஒரு படத்துல கமல்ஹாசன் கொடுக்கறதெல்லாம் கடைசியா அவருக்கு சொத்தை இருக்கலாம். 5 குடியவனும் 12வது குடியவனும் சம்பந்தம் பெற்றார். ஆக நண்பர்களே, நாம் வகுப்பில் தானம் தர்மத்திற்கு வித்தியாசம் என்ன, தானம் செய்வதாக இருந்தால் அவர் எந்த மாதிரியான யதார்த்தவாதிகள், அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், எந்த கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கும், எந்த ஆதிபத்தியம் சார்ந்து இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் யாருக்கு இந்த ஸ்டைல்ங்கிறது வரும். எல்லாராலையும் ஸ்டைல் பண்ண முடியாது, எல்லாராலும் அந்த ஸ்டைல் சக்சஸ் ஆகாது. ஸ்டைல் யாருக்கு வரும்? எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸ்டைல்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு மட்டுமே சொல்றது அல்ல, எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும். செய்முறை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்டைல்னு சொல்லணும். அது யாருக்கு அமையும், எவ்வாறு இருக்கும், யதார்த்த வாழ்வில் எந்த கிரகத்துடன் தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சில பேர் ஸ்டைல் அப்படியே பளிச்சுன்னு பிரபலமாயிரும், சில பேர் ஸ்டைல் அப்படியே ஒரு குறிப்பிட்ட லெவலே நீங்கும். அதெல்லாம் எப்படி என்பதை நாம் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள்.